வேரெல்லாம் வெளியில் வந்துடும். அப்போ செடி வராது, கண்டுக்கு பாதிப்பாகாது. பாதிப்பாக அதிகமாக களையும் வராது, அடுத்தடுத்து வராது. இது ரொம்ப மெதுவானதா இருக்கு என்ன சித்தப்பா? கொடைக்கானல்ல ஒரு அது அந்த வேலை தான். இந்த வேலை தான் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். இது விதையே ரொம்ப அப்படியே சீரக மாதிரி ஓம மாதிரி இருக்கு. அப்படித்தான் இருக்கேன். இந்த விதை இது வந்து சின்ன ரொம்ப கச்சை விதை மாதிரி இருக்கு. விதை சரியில்லை. பொக்கு விதை இதுலேயும் பொக்கு விதை இருந்தால் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த நான் பார்த்தல இப்போ பொடிசா இருந்துச்சுல்ல, நம்மண்டா வாங்கினது கொஞ்சம் பெருசா இருந்துச்சு திருப்பரத்துல. இந்த கிழவியை கொண்டாந்து விற்குதுல, அது நல்லா இல்லை சித்தப்பா, வேற இடத்துல கிடைக்கல சித்தப்பா. முட்டைக்கோசு, பீட்ரூட்டு இதெல்லாம் இந்த அந்த கிழவனு இதுல திருப்பணத்துல கொண்டாந்து விற்கிறாங்கல்ல. அப்போ நீங்கள் இன்னொரு தடவை அந்த சைடு போனீங்கன்னா வாங்கிட்டு வந்துருங்க. நீங்கள் வாங்கிட்டு வர விதையும் செக் பண்ணி பார்ப்போம். நான் வாங்கிட்டு வர்றேன். அதெல்லாம் இந்த 5 ரூபா 10 ரூபா அப்படித்தான் விற்கிறாங்க. எல்லா விதையும் வச்சு விற்கும். நம்மளும் நம்ம தரையில் கேரட்டு, பீட்ரூட்டு, முட்டைக்கோசை எப்படினாலும் வர வச்சிருவோமேன்னு பார்க்குறேன். நினைக்கிற மாதிரி இல்லை, வருவனான்றது. ஆனால் அந்த அந்த சிவப்பு கலர் வந்து போட்டு பிரயோசனம்லாம் போயிருமே. ஏஸ்தப்பா, அந்த சிவப்பு கலர் வந்து முள்ளங்கியா? சாரி, பீட்ரூட் மாதிரி இருக்கு. அந்த சிவப்பு கலர் குட்டி குட்டியாக முளைச்சிருக்கு ஏஸ்தப்பா. ஃபர்ஸ்ட் இதில் நம்ம செக் பண்ணோம்ல, பெருசா ஆனோடனே அப்போதான் தெரியும். இப்போ தெரியாது. இந்த மண்ணில் எது போட்டாலும் வருது. இந்த கல் அதிகமாக இருக்கிறதுனால தான் வரமாட்டேங்குது. கல்லுக்கெல்லாம் அதிகமாக இருக்குது. இந்த கல்லுக்கெல்லாம் இருக்கக்கூடாது. இங்கே இதுக்குள்ள நல்லா தலையுது. ஆனால் பக்கத்துலேயே போட்டு விடணும். அப்போ அது மொய்யின்னு வரும். இந்த கிழங்கு நல்லா ஓடியா. உனக்கு குளிர் பிரதேசத்தில் மண் வந்து ரொம்ப கொஞ்சம் மெதுவாக இருக்க மாதிரி இருக்கும். சவுட்டு மண் மாதிரி இருக்கும். இது கல்லு மண்ணுமா இருக்கு. இதில் வந்து என்ன தெரியுமா, அது வேறு சாம்பை செடி இருக்குல்ல, இந்த செடியை குமிச்சு அள்ளி தூக்கி போட மாட்டாங்க. அவன் மாதிரி மக்க விட மாட்டாங்க, அப்படியே குமிச்சு வச்சிருப்பாங்க. அது காஞ்ச உடனே அங்கனக்குள்ளே தீய பொறுத்தி விட்டுருவாங்க. அப்போ மண்ணு ஃபுல்லாக சாம்பல் அப்படியே உரமாயிருது. சாம்பலாயிரும், உரமாயிருது. அப்போ மண் வந்து பொழுவெழுப்பு கொடுத்துருது. மண் பொழுவெழுப்பு கொடுத்தா அது எந்த பொருள் போட்டாலும் வெளியேறிடும் டக்கு டக்குன்னு.